இப்போது இன்றைக்கி ஆடி 1 சாம்பார் என்ன வைக்க போகிறோம்னா அவரைக்காய், பீன்ஸு, மொச்சப்பயிறு, முருங்கைக்காய் வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் நல்லா நம்ம கழுவிக்கிடுவோம். கழுவிட்டு சாம்பாருக்கு எப்படி நம்ம சாம்பார் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு, இந்த பருப்போட நம்ம என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு நல்லா இப்போ பருப்பு பூத்து வெந்துருச்சு. இப்போ காயெல்லாம் எடுத்து நம்ம அலசிட்டு போட்டுக்கிறோம். இப்போ முருங்கைக்காயை நல்லா லைட்டாக மேலே இந்த பட்டையை லைட்டாக எடுத்துகிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கோம். முருங்கைக்காயை எடுத்து போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பீன்ஸ் நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன், பீன்ஸை போட்டுக்கிறோம். அப்புறம் அவரைக்காயெல்லாம் ஒரு நல்ல ஒரு நம்ம மருந்து மாயம் எல்லாமே விளைஞ்ச அவரைக்காயும் சேர்த்துக்கிட்டோம். மொச்சக்காய் வந்து மொச்சக்காயை உரிச்சாச்சு. இப்போ அந்த மொச்சக்காயவும் நம்ம போட்டுக்கிறோம். மொச்சக்காய் பயராக உரிச்சாச்சு. இப்போ இதுக்கு சாம்பார் தூள் போட்டுக்கிறோம். நம்ம காரத்துக்கு ஏற்ப சாம்பார் தூள். நான் வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால சும்மா இந்த ஸ்பூன் ஆட்டி 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். எனக்கு தேவையான அளவு காரம் இது போதும். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போடணும் இல்லையா, நான் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். என்ன தான் நம்ம மாற்றி அது தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய்னு போட்டாலும் உப்பு கொஞ்சம் சேர்க்கணும். உப்பு சேர்த்தா தான் சுவை, இல்லைன்னா உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு போயிடும். அதனால் இப்போ காயெல்லாம் வேகட்டும், தாளிப்பை கொடுத்து சூப்பராக ஒரு சாம்பார் நம்மளுக்கு ரெடியாகும். வேகட்டும். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டாச்சு. சாம்பார் நல்லா கலகலன்னு கொதிக்குதா. சூப்பரான சாம்பார் ரெடி. கொஞ்சோண்டு இந்த சாம்பாரையே மோந்து ஊற்றி அலசி ஊற்றிக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு கூட நம்ம வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனல் வீடியோஸை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.